அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹெல்தி ஹோம் சமையல்ல முந்திரி நனைச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 20 முந்திரி, 1 மூடி தேங்காய் எடுத்துக்கணும். பால் எடுக்கிறதுக்காக இந்த 1 மூடி தேங்காய். 20 முந்திரி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டோம்னா, இதை மாதிரி 2ஆ வகுந்தோம்னா நம்மளுக்கு 40 பீஸ் கிடைக்கும். இப்போ இது 2 2ஆ இதை மாதிரி கட் பண்ணிப்போம். அடுத்ததாக ஒரு கிண்ணத்தில் 3 ஏலக்காயை நசுக்கி சேர்த்துப்போம். பவுடர் இருந்தாலும் நம்ம பவுடர் சேர்க்குறனா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். இதோட நம்ம இப்போ 1 கப் மாவு சேர்த்துக்க போகிறோம். மைதா மாவு 1/2 கப் இருந்தாலே போதும். ஆனால் நான் ஃபுல்லாக முந்திரியில் போடாமல் பாதி வந்து நம்ம ப்ளைனாக போட்டுக்கலாம். கலந்து வந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியான தேங்காய் பால், திக்கான தேங்காய் பாலை வந்து ஏற்கனவே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து தண்ணியான தேங்காய் பாலை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ வந்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சிக்கணும். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிட்டா தான் முந்திரி நனைச்சி போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா முந்திரி நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியும். மாவு நல்லா கரைச்சாச்சு, நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அதே மாதிரி தேங்காய் பாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஒரு மூடி தேங்காய்க்கு 300 ml தண்ணி ஊற்றி இதை மாதிரி திக்கான தேங்காய் பாலை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மீதி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியான தேங்காய் பாலை எடுத்து அதை தான் நம்ம மாவில் ஊற்றி கரைச்சோம். இதில் 8லேருந்து 10 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இந்த முந்திரி நனைச்சியில் வந்து முந்திரி கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கணுங்கிறதுனால நான் பேனில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் வந்து இந்த முந்திரியை வந்து வறுத்துக்க போகிறேன். லேசாக செவக்க வறுத்துப்போம். நல்லா முந்திரி வந்து நம்மளுக்கு கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடுவோம். கொஞ்சம் இந்த முந்திரி ஆற விட்டுட்டு அப்புறமா நம்ம மாவில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சுப்போம். மாவும் ரெடியாக இருக்குது, முந்திரியும் ரெடியாக இருக்குது. இப்போ நனைச்சி போட வேண்டியது தான். ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே பேட்ச்லேயே நம்ம போட்டுடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. செவக்க செவக்க நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதெல்லாம் எடுத்து எடுத்து டைரெக்டாக நம்ம பாலில் போட்டுருவோம். இப்போ இதை மாதிரி நம்ம எடுக்கும்போது வழிகிற மாவை இன்னொரு விரலால் நம்ம வழித்து விட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் செவந்ததை ரொம்ப செவக்க விட வேணாம். கொஞ்சம் செவந்ததை நம்ம எடுத்து தேங்காய் பாலில் போட்டுருவோம். ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தேங்காய் பாலில் நல்லா ஊறிடும். வந்து வெளியில் சாஃப்டாக இருக்கும், முந்திரி நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா சில்லு நல்லாயிருக்கும். தேங்காய் பால் 300 ml. நம்மளுக்கு தேங்காய் பால் அதிகமாக வேணால் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லைனா அதோட 200 ml பால் கலந்துக்கலாம். நீங்களும் இந்த முந்திரி நனைச்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. நல்ல ஸ்பெஷல் அக்கேஷனில் செஞ்சு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.